ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம சிட்டி என்ன நினச்சி அனுப்புனாரோ அந்த வேலை நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. அதாவது நம்ம மீனாவோட தம்பியை கூட்டு எப்படியாவது அனுப்பி விட்டா இங்கே கண்டிப்பாக பிரச்சனையாகும்னு அவரு ஒன்று நினச்சாரு. கடைசியில் நம்ம மீனாவோட தம்பிக்கே ட்விஸ்ட்டு கொடுத்தாரு. யாருன்னு பார்க்குறீங்களா? யாரும் இல்லைங்க, நம்ம முத்து தாங்க. வாப்பா தம்பின்னு பாசமாக கூப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு சூப்பராக இருக்கே, எப்படி இது ஒன்றால் இப்படி ஃபிட்டாக எடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு செம்ம கலாய்க்கிறாங்க. டே, நீ என்னை பாராட்டுறியா கலாய்க்கிறியா ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் வந்துட்டு மச்சான மொத்த குடும்பத்தையும் சேர்ந்து ஹாப்பியாக இருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வைக்கும் போது மிரட்டி விட்டு அனுப்பி வச்சாரு. நீ இதுக்கப்புறம் என்ன வெறுப்பேற்றணும்னு வந்து நின்று அவ்வளோதான், என் பொண்டாட்டிக்காக தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்றாரு. வேற லெவல் பா. பொண்டாட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகிற புருஷன் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மீனா குடும்பத்தில் உள்ள எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு எல்லாரும் தூங்க போகலான்னு சொல்லிட்டு தூங்க போகும்போது எங்கே போய் தூங்குவீங்கன்னு சொல்லிட்டு பாட்டி வாயை விட்டுருச்சு. முத்துவும் மீனாவும் நாங்கள் மேலே போய் மொட்டை மாலில் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் மொட்டை மாலில் தூங்கணும், கல்யாண நாள் தானே, ரூமுக்கு போய் தூங்குங்கன்னு சொன்னோடனே அச்சோ உங்களால் இப்படி கீழே படுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விஜயா பதறுது. எப்படி என்னால் படுக்க முடியாதா, உன்னால் படுக்க முடியாது, சரியான ஆளு குண்டூஸ் நீன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் பாட்டி முன்னாடி இருந்துட்டு அவங்களாம் வந்துட்டு நாங்கள் மேலே போய் படுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கிளம்பி போக பாட்டி இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீ சீக்கிரம் ரூம் கட்டு, நான் பணம் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டாங்க. இது சரிப்பா, நல்ல உதவி செய்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கடைசியில் வந்துட்டு இதுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு பாட்டியும் மனசில் ஒன்று நினச்சிட்டாங்க. நீங்கள் ஏன் சும்மா போய் படுத்துருக்கீங்க, இந்தாங்க கூடாரத்தில் படுத்துக்கோங்கன்னு ஸ்ருதி கொடுக்க நாங்கள் கூடாரத்துலேயும் ரொமான்ஸ் பண்ணிட்டு வேறு லெவலில் ஜாலியாக இருப்போம்னு சொல்லிட்டாங்க. நிலாங்கிறாரு, பாராட்டுறாரு பொண்டாட்டியை, வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்ச உடனே இதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்துட்டு பாட்டி படிக்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி சமைச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.